பகுதி 7 பாடிகார்டு. நான் என்ன ஷிவ், கொஞ்சம் கூட்டமாக இருக்க மாதிரி இருக்கு ஷிவ். இது சீசன் டைமில் தான். நான் ஓ அப்படியா ஷிவ், ஆமாம். உனக்கு எதுவுமே தெரியாதா? நான் உனக்கு சொல்லவா ஷிவ்? ஷிவ் சொல்லிட்டேன் நீ. நான் தமிழ்நாட்டை தாண்டி இப்போ தான் முதல் தடவை வரேன் ஷிவ். எப்பா எவ்வளோ தைரியம் உனக்கு, அதுவும் தனியாக வந்திருக்கு. நான் அதெல்லாம் ஒரு பிளானே இல்லை, திடீர்னு சிஓ கூப்பிட்டாரு, அப்படியே நீங்கள் மணாலி கிளம்புங்க இதான் டிக்கெட்டுன்னு கொடுத்தாரு. ஏன்னு கேட்டேன், நீங்கள் தான் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்னு சொன்னார். எல்லாமே சடனாக நடந்துருச்சு. நான் ஒரு பிளான் கூட பண்ணல ஷிவ். வாழ்க்கை என்பது எதிர்பாராத நிகழ்வுகளின் தொகுப்பு தானே. நான் அது என்னமோ கரெக்ட் தான் ஷிவ். ஷிவ் ஆமாம், ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. இப்போ பாரு நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருக்கோன்னு. நான் ஆமாம் ஷிவ், நான் ஏர்போர்ட் வர வரைக்கும் யாரையாவது வருவாங்களா துணைக்கு, ப்ளீஸ் யூனிவர்ஸ் எனக்கு துணைக்கு யாரையாவது அனுப்பு, இப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே வந்தேன். அதே மாதிரி நீயும் வந்துட்ட ஷிவ். அப்புறம் ஏன் நான் முதல்ல பேசாமே ஓடுனேன். நான் எல்லாம் ஒரு பயம்தான். முன்ன பின்ன தெரியாத பாய்ஸ் கூட என் அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அம்மா பேச்சு தட்ட மாட்டேன் ஷிவ். அப்புறம் எப்படி என்கிட்ட பேசுகிற? கேட்டால் சில விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்கிறேன். நான் இல்லை ஷிவ், இதை நான் சொல்லி புரிய வைக்கிறேன் ஷிவ். நிஜமாவா? எங்கள் ரீசன் சொல்லு. நான் எங்கள் அம்மா முன்ன பின்ன தெரியாத பாய்ஸ் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மென்ஸ் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லலையே. நீங்கள் ஒரு மென், பாய்ஸுக்கும் மென்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல ஷிவ், தெரியும் டைனி. நான் உங்ககிட்ட ஒரு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறேன். குறிப்பாக நான் நானாகவே இருக்கேன் ஷிவ். டெல்லி பற்றி ஒரு விஷயம் தெரியுமா? நான் நம்ம கேபிட்டல் ஆஃப் கண்ட்ரி ஷிவ், அதெல்லாம் பற்றி நான் வேற என்ன ஷிவ். டெல்லியில் ஒவ்வொரு 5 மணி நேரத்திற்கும் ஒரு பொண்ணை கற்பழிக்கப்படுறா, தெரியுமா உனக்கு? நான் என்ன ஷிவ் இப்படி குண்டை தூக்கி போடுற ஷிவ். டெல்லி அவ்வளவோ பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை ஷிவ். அதுவும் நீ வேற தனியாக இருந்த, உன்னை பார்த்தாலே ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சு. உன் கண்கள் காட்டி கொடுத்துச்சு, ஒரு பாதுகாப்புக்காக உன் கண்கள் எங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதான் நான் உன்கிட்ட வந்து பேசினேன். நான் எப்படி ஷிவ் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சேன் ஷிவ். கண்கள் ஆத்மாவிற்கான ஜன்னல். உதடுகள் போய் சொல்லலாம், கண்கள் போய் பேசாத டைம். நான் யாரு சாமி, நீ எங்கே இருந்த இவ்வளவு நாளா ஷிவ்? இந்த பூமியில தான் இருந்தேன் நான். நீ உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் எனக்காக அனுப்பினால தான் ஷிவ். நம்ம வாழ்க்கையில் எதை திரும்ப திரும்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோமோ அதான் கிடைக்கும். பவர் ஆஃப் கன்விக்ஷன். நான் ஆமாம் ஷிவ், அதானே இந்த பிரபஞ்சம் எனக்கு பாடி கார்டு அனுப்பியிருக்கு ஷிவ். நான் உனக்கு பாடி கார்டா? நான் ஆமாம், அப்படித்தானே நீ இருக்க ஷிவ். ஏன் பேச மாட்டேன்? நான் பாடிகார்டு தம்பி, அக்காவுக்கு தண்ணி பாட்டில் சாக்லேட்லாம் வேணும், குடு குடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு நல்ல பையனாவா பார்ப்போம் ஷிவ். மெல்லிய புன்னகை கொடுத்தாரு. என்னை அது ஏதோ செய்தது ஷிவ். எல்லாம் என்ன நேரம் இந்த யூனிவர்ஸை சொல்லணும். நான் என்ன ஷிவ் கோச்சிக்கிட்டியா ஷிவ்? சீச்சி இல்லை, இனிமேல் நான் உன்னை அக்கானே கூப்பிட்றேன். நான் வேண்டாம் ஷிவ். ஷிவ் இருக்கட்டும் அக்கா, சொல்லுங்க அக்கா உங்களுக்கு என்ன வேணும்னு. நான் வேண்டாம் ஷிவ், பேத்தாத ஷிவ். பரவாயில்ல அக்கா, எனக்கு உங்களை அக்கான்னு கூப்பிட்டாதான் ஒரு மாதிரி மனசு திருப்தியாக இருக்கு. நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சாமி, என்ன மன்னிச்சுக்கோ ஷிவ். நான் அக்கான்னு கூப்பிட்றதுல என்ன இருக்குன்னு தெரியல. நான் பொதுவாக பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஆண்கள் எங்களை அக்கா தங்கன்னு கூப்பிட்டா செம்ம கடுப்பாகும். எங்களுக்கு ஒரு ஆணை பிடிக்கலன்னா நாங்களே அண்ணான்னு கூப்பிட்ருவோம் ஷிவ். பாருடா, சரி டைனி, உனக்கு என்ன வேணும்? இருவரும் சென்று வாட்டர் பாட்டில் சாக்லேட் வாங்கினோம். எனக்கு சாக்லேட் என்றால் மிகவும் பிடிக்கும். ஷிவ் எனக்கு அங்கிருந்து டார்க் சாக்லேட் வாங்கி கொடுத்தார். அப்படியே எங்கள் பஸ்ஸை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். என்னமோ தெரியவில்லை, அவர் என்னை ஏதோ செய்கிறார். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை. இப்போதுதான் ஒரு விஷயம் புரிந்தது. ஒரு சில ஆண்களிடம் எவ்வளவு நாள் பழகினாலும் அவர்கள் மீது ஒரு ஈர்ப்போ ஆசையோ வராது. ஒரு சில ஆண்களை பார்த்த உடனே சிறிது நேரம் அவர்களுடன் பேசினாலே போதும், அவர்களால் நம் மனது மயக்கமடைந்து விடுகிறது. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் மிகவும் முக்கியம் என்று புரிகிறது. அப்படியே சாக்லேட் சாப்பிட்டு கொண்டே நடந்தோம் பஸ்ஸை நோக்கி. நான் ஷிவ், எனக்கு என்னன்னே தெரில, இந்த சாக்லேட் சாப்பிட்றதுல என்னமோ பண்ணும் பாரு உள்ளுக்குள்ள. எப்பா ஷிவ், அதுக்கு காரணம் சாக்லேட்டில் இருக்க ஒரு கெமிக்கல் தான். இது நம்ம மூளையில் இருக்க டோப்பமைனை அதிகமாக சுரக்க வைக்கும். டோப்பமைனா ஷிவ்? டோப்பமைன் தான் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்னு தீர்மானிக்கும். நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும்போது, சாப்பிடும்போது டோப்பமைன் சுரக்கும். ஒரு சாதிச்ச மாதிரி, அதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும்.
ஆனால் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சால் டோபமைன் சுரக்காது. எக்ஸ்ட்ரீம் அளவு போனால் தான் நமக்கு டோபமைன் சுரக்கும். ஒரு வேறு லெவல் ஃபீலிங் தரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செக்ஸ் பண்ணுறப்போ, சாப்பிட்றப்போ, பணம் சம்பாதிக்கிறப்போ, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது டோபமைன் அதிகமாக சுரக்கும். ஸோ இதுக்கு நம்ம அடிக்டும் ஆகிடுவோம். அதோட அசாதாரண நிலையை அடைஞ்சாதான் உனக்கு டோபமைன் சுரக்கும். அதுக்கப்புறமா இந்த டோபமைன் சுரக்க நீ எந்த அளவுக்கு வேணாலும் போவ, எந்த விஷயத்தில் வேணாலும் நீ போய் ரிஸ்க் எடுப்ப. சித்தர்கள்லாம் தியானம் செய்கிறதுக்கு காரணம் இந்த டோப்பமைனோட அளவை கம்மி பண்ணுவாங்க. இதை டோப்பமைன் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலிருந்து வெளியே போய் தனியாக உட்காந்து கிடைக்கிறத சாப்பிட்டு வாழ்வாங்க. நீ டோப்பமைன் அளவை கரெக்டாக வச்சுக்கிட்டா கிரில் சிக்கன் சாப்பிட்டா கிடைக்கிற சந்தோஷத்தை வெறும் பச்சை தண்ணி குடிக்கிறதுல உணர முடியும். அதுதான் இந்த சித்தர்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த டோப்பமைன் எவன் ஒருவன் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறானோ அவன் இல்லை அவளுக்கு தான் ஒரு மன நிம்மதி இருக்கும். இந்த டோப்பமைன் அளவை சரியாக பார்த்துக்கலன்னா அடுத்தவனுக்கு அடுத்துன்னு போய்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு திருப்தி கிடைக்காது. நான் ஷிவ், யாருடா நீ? இந்த குட்டி பாப்பாவோட பொட்டுக்குள்ள எவ்வளோ விஷயத்த திணிக்கிற. இந்த குட்டி பாப்பா மண்டை கிருகிருன்னு சுற்றுது. நீ வேற லெவல் ஷிவ். எதை பற்றி பேசினாலும் பேசுகிற நீ ஷிவ். அப்படியெல்லாம் விட இல்லை டைனி. இன்னொரு விஷயம் நான் சொல்லு ஷிவ். பொண்ணுங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்க காரணம் என்ன தெரியுமா? நான் நீ தான் நடைமாட விக்கிப்படி ஆச்சே, உனக்கு தான் தெரியும். நீயே சொல்லிடு ஷிவ். என்ட்ரோஃபின் அண்ட் ஆக்சிடாக்சின்னு நம்ம உடம்புக்குள்ளே 2 திரவம் இருக்குது. இது இதுதான் காதல்ங்கிற உணர்வுக்கு காரணம். இந்த திரவங்கள் அதிகமாக சுரக்க போதுதான் லவ்வுங்கிற அந்த ஃபீல் வரும். சாக்லேட் சாப்பிடும்போது நமக்கு என்ட்ரோஃபின்ற ஒரு திரவம் அதிகமாக சுரக்கும், அதுவும் பொண்ணுங்களுக்கு குறிப்பாக. ஸோ ஒரு காதல் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை வெறும் சாக்லேட் சாப்பிட்டே உணரலாம். அதனால தான் பொண்ணுங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குது. நான் அதை இப்போ உணர்றேன் ஷிவ். ஷிவ் என்ன சொல்கிறேன்? அதான் சாக்லேட் சாப்பிடல அவன் சொன்னேன் ஷிவ். ஓ சரி சரி. நான் எப்படி ஷிவ் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் நீ ஷிவ்? எனக்கு எதுவும் புதுசாக எப்படி சொல்கிறது, எனக்கு ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லையா ஷிவ்? இப்படி விரோதமாக பேசினா யார் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பா சொல்லு? உன்னை யாருக்கும் புரிஞ்சுக்க தெரில ஷிவ். அதான் ஷிவ், சின்ன வயசுலேருந்தே நான் சாதாரணமாகவே இப்படி தான் பேசுவேன். நீ சொல்கிறது தான் உண்மை. என்னை யாராலும் புரிஞ்சிக்க முடியல. நான் இருக்கேன் ஷிவ், உன்னை நான் புரிஞ்சுப்பேன் ஷிவ். தேங்க்ஸ் மது. பஸ் கிளம்ப போகுது, போய் உட்காரலாம். இவர் என் இதயத்தை என்னமோ செய்கிறார். இவர் தான் எனக்கானவரா? இந்த கேள்விக்கு காலம் முதல் சொல்லட்டும். இது ஸ்லீப்பர் கோச் பஸ், உட்கார்ந்தவாறே தூக்கலாம். நான் ஜன்னல் ஒரு சீட்டில் உட்கார்ந்திருந்தேன். அவர் என் அருகில் உட்கார்ந்தார். பஸ்ஸில் ஹீட்டர் இருந்த காரணத்தினால் நன்கு கதகதப்பாக இருந்தது. பஸ் முழுவதும் அனைத்து சீட்டிலும் ஆள்கள் அமர்ந்திருந்தார்கள். இது சீசன் டைம் என்று புரிந்து கொண்டேன். நான் மணாலிக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போக? ஷிவ், 12 மணி நேரம் ஆகும். நான் என்னது 12 மணி நேரமா? ஷிவ், ஆமாம். ஏன்? நான் இவ்வளவு தூரமும் நேரமும் நான் ஏன் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணதே இல்லைங்க ஷிவ். இப்போ பண்ண நல்லாயிருக்கும். நான் சரி ஷிவ், நீங்கள் மணாலி போக காரணம் என்ன ஷிவ்? கஞ்சா தான். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா இதோட முழு நாவலும் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இதோட முழு இபுக், அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.